அனைவருக்கும் வணக்கம். 8வது சம்பள கமிஷன் மத்திய அரசு ஊழியர்கள் பென்ஷன் வாங்குறவங்கன்னு எல்லாருக்கும் வந்திருக்கிற லேட்டஸ்ட் அதிரடி அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 8வது பே கமிஷனில் எத்தனை சதவீதம் சம்பளம் கூடும்னு சொல்லி நிதி செயலாளர் ஒரு பெரிய தகவலை வெளியிட்டிருக்காரு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எவ்வளோ சம்பளம் கூடுன்னு அவர் என்ன கணக்கு போட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். மத்திய அரசு ஜனவரி மாதமே மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது சம்பள கமிஷன் அமல்படுத்துவோன்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரல. ஆனால் இப்போ ஒரு பெரிய திருப்பம். முன்னாள் நிதி செயலாளர் இந்த 8வது பே கமிஷன் பற்றி ஷாக் கொடுக்குற சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு இந்த முறை பெரிய வரலாற்று மாற்றம் செய்ய போகுதாம். வழக்கமாக ஒரு கமிஷன் அமைச்சு அவங்க பரிந்துரை செஞ்சுன்னு இல்லாமல் நேரடியாக பிரதமர் மூலமாகவே 10% முதல் 15% வரைக்கும் சம்பள உயர்வை அறிவிக்கலாம். கார்க் சொல்கிற இந்த கணிப்பு ஊழியர்களை ரொம்பவே கவலைப்பட வச்சுருக்கு. ஏன்னா 2025 முடிய இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் கமிஷனில் யாரையும் உறுப்பினராக நியமிக்கலை. ஆனால் இது உண்மையாக இருக்குமான்னு நமக்கு தெரியல. காலம்தான் பதில் சொல்லணும். இருந்தாலும் இந்த கணிப்பு நேரடியாக 10% முதல் 15% வரைக்கும் சம்பள உயர்வு அறிவிக்கப்படலாம். ஆனால் சில ஊழியர் சங்கங்கள் இதை ஏற்றுக்கலை. அதெல்லாம் நடக்க வாய்ப்பு கம்மி. ஏன்னா 7வது சம்பள கமிஷனே கேபினெட் முடிவுக்கு பிறகு தான் அறிவித்தாங்க. அதனால் அரசு கட்டாயம் சம்பள கமிஷனை அமைச்சு தான் ஆகணும். ஒருவேளை அமல்படுத்துறதில் சில மாதம் தாமதம் ஆகலாம். ஆனால் தாமதமான காலத்துக்கும் சேர்த்து பாக்கி தொகை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பின் பொது செயலாளர் என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அரசு தேவையில்லாமல் தாமதப்படுத்துது, உடனடியாக கமிஷனை அமைக்கணும்னு வலியுறுத்திருக்கிறாரு. சரி, இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வரும் தான். ஆனால் முன்னாள் நிதி செயலாளர் அந்த பெரிய விஷயத்தை கேட்டதில் இருந்து ஒருவேளை மத்திய அரசு கமிஷன் போடாமல் நேரடியாக சம்பள உயர்வை அறிவிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஊழியர்கள் கொஞ்சம் அதிகமாகவே கவலைப்படுறாங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவில் இவ்வளவு தான். உங்கள் கருத்துப்படி 8வது சம்பள கமிஷனை எப்போ அறிவிப்பாங்க, எவ்வளவு சம்பளம் கூடும்னு நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் எழுதி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்டும் உங்களுக்கு முதல்ல வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.